ஹரிதா, சிக்கன் பாப்கார்னுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கியா? முதல்லயே நேரம் ஆயிடுச்சு. அக்கா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னும் மசாலா மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அதுவும் சீக்கிரமா செஞ்சிடுறேன். சரி, அப்போ நான் போய் சீக்கிரமா தள்ளு வண்டிய ரெடி பண்றேன். சரிக்கா, நீ போய் ரெடி பண்ணு. அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணாங்க. ஹரிதா, நம்மளும் சிக்கன்ல ஏதாவது வெரைட்டி ஐட்டம்ஸ் பண்ணோம். முந்தா நேத்து நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன்ல, என்னவோ சிக்கன் சாக்லேட்டா நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமா? அக்கா, முதல்ல நம்மளும் எப்படி பண்றதுன்னு அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் செய்யணும்க்கா. சரி ஹரிதா, அதான் யூடியூப்ல இப்பதான் எல்லா ஐட்டம்ஸ போடுறாங்கல்ல, யூடியூப பார்த்து கத்துக்கிட்டு நம்மளும் நல்லா செய்யலாம். ஆமாங்கா, நம்ம ஒரே மெனுவை செஞ்சுக்கிட்டு இருந்தா வர ஜனங்களுக்கும் போர் அடிச்சிரும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி மெனுவை மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வண்டிய தள்ளிக்கிட்டு பேசிக்கிட்டு எப்பவுமே கடை போடுற மரத்துக்கடியில கொண்டு போய் வண்டிய நிறுத்தினாங்க. சுட சுட சிக்கன் பக்கோடா, சிக்கன் லெக் பீஸ் வெறும் 30 ரூபா மட்டும்தான். சுட சுட இருக்கு, சீக்கிரமா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஹரிதா வித்துக்கிட்டு இருக்கும் போது சிக்கன் பக்கோடா, சிக்கன் லாலிபப், சிக்கன் பாப்கார்ன் சந்திரிகா போட்டுக்கிட்டு இருந்தா. நிறைய கஸ்டமரும் வந்துகிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்கம்மா, எனக்கு சிக்கன் பக்கோடா, சிக்கன் பாப்கார்ன் ரெண்டையும் பார்சல் பண்ணுங்க. என்ன சித்தப்பா, எப்பவுமே சிக்கன் லெக் பீஸ் கேப்பீங்க? இன்னைக்கு என் பொண்டாட்டி ஏதோ விரதம் இருக்காமா, அதனாலதான் அவளுக்கு வாங்கல. எனக்கும் என் பையனுக்கு மட்டும் தான் 2 பார்சல் சொல்லிருக்கேன். சரிங்க ஐயா, சரி சரி, ஒரு 5 நிமிஷம் உக்காந்துக்குங்க, சுட சுட செஞ்சு பார்சல் பண்ணிடுறேன். சரிம்மா சந்திரிகா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சிக்கன் பக்கோடா, சிக்கன் பாப்கார்ன் பேக் பண்ணி சத்யபாபு கையில கொடுத்தா. அக்கா, இந்த சத்யபாபு சித்தப்பா இருக்காரு இல்லக்கா, அவரு மட்டும் டெய்லி வந்து நம்ம கிட்ட சிக்கன் பக்கோடா, சிக்கன் லாலிபப் எல்லாமே வாங்கிட்டு போவாரு. நம்ம கடை லீவா இருந்தாலும் வீட்டுக்கிட்ட வருவாரு. ஆமா ஹரிதா, நம்ம தான் கலப்படம் இல்லாம வியாபாரம் செய்யறோம்ல, நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைனால தானே நம்ம கடைகிட்ட டெய்லி வராரு. ஆமாங்கா, நம்ம எப்பவும் போல இதே மாதிரி வியாபாரம் செஞ்சா ரெகுலர் கஸ்டமருங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அக்கா தங்கச்சிங்க எப்பவும் போல சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் லாலிபப், சிக்கன் பக்கோடாவை செஞ்சு வியாபாரம் செஞ்சாங்க. ஹரிதா, வாமா வீட்டுக்கு போலாம், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில வேற சீக்கிரமா எந்திரிக்கணும். ஆமாங்கா, இப்பவே நேரம் ஆயிடுச்சு, வாக்கா போலாம். இப்படி அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டு வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் சாயங்காலம் எப்பவும் போல அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் மறுபடியும் வியாபாரத்தை செய்யறதுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அக்கா, சத்யபாபா சித்தப்பா வராரு, எப்பவும் போல பார்சல் கட்டுக்கா. அம்மா ஹரிதா, இன்னைக்கு பார்சல் வேண்டாம். என் பொண்டாட்டி ஏதோ பூஜை வச்சிருக்காளா, அதனால நான்வெஜ்ஜை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா. இங்க எங்கேயாவது வெஜ் இருந்தா பக்கத்து வீதியில போய் பாக்குறேன். அப்படியா, சரி சரி. அக்கா, இன்னைக்கு சித்தப்பாவுக்கு பார்சல் வேண்டாமா, பார்சல் கேன்சல் பண்ணு. சரி ஹரிதா. இப்படி அன்னைக்கும் கூட எப்பவும் போல நல்லா வியாபாரமாச்சு, நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான். என்னம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் பக்கோடா, சிக்கன் லாலிபப், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேம்மா, வெஜ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லையா? இல்லைங்க சார், நாங்க நான்வெஜ் மட்டும் தான் செய்வோம். வெஜ் வேணும்னா இங்க பக்கத்து தெருவுலயே இருக்கு, போய் வாங்கிக்குங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அக்கா, நிறைய பேர் இப்போ வெஜ்னு வராங்க, வந்து இங்க பாக்குறாங்க, நம்ம நான்வெஜ் செய்யறத பார்த்து வாபஸ் போயிடுறாங்க. ஆமா ஹரிதா, எல்லாருமே எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல, ஆனா வெஜ்ஜை மட்டும் எப்பவுமே எல்லாருமே சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கடைகிட்ட வெஜ் சாப்பிடவும் வராங்க, நான்வெஜ் சாப்பிடவும் வராங்க, நம்மளும் வெஜ் எதனா செய்யலாமா? ஆமாக்கா, அப்போ வெஜ் சாப்பிடுறவங்களும் நிறைய பேர் வருவாங்க, அது மூலியமா லாபம் கிடைக்கும். ஆமா ஹரிதா, வெஜ்ல நம்ம என்ன பண்றது? அக்கா, வெஜ் சிக்கன் லாலிபப் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரெஞ்ச் ஃப்ரை பண்ணலாம், எப்படி இருக்கும், செய்யலாமா? வெஜ் சிக்கன் லாலிபப்பா, அது என்னடி? நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்காக சிக்கன் லாலிபப் பண்றோம், அதே மாதிரி உருளைக்கிழங்குல சிக்கன் லாலிபப் பண்ணா? ஹரிதா, உன் ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்குடி, குட்டி பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாங்கா, நல்ல வியாபாரம் ஆகும். அது மட்டும் இல்ல, பேபிகார்ன் பக்கோடா பண்ணலாம். ஹரிதா, உண்மையிலே உன்னோட ஐடியா நல்லா இருக்குடி. நம்ம நாளைக்கே மார்க்கெட்டுக்கு போய் வெஜ் ஐட்டம் செய்ய தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம். நம்ம வீட்டுக்கு போன உடனே நாளைக்கு தேவையான பொருளுங்களோட லிஸ்டையும் ரெடி பண்ணிடலாம். இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் அன்னைக்கு நைட்டு உக்காந்து வெஜ் ஐட்டம் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் உக்காந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஹரிதா, பக்கத்தூர் சந்தையில நம்மளுக்கு வெஜ்ஜுக்கு தேவையான எல்லா பொருளுங்களும்
ரொம்ப குறைவான விலையில கிடைக்குதா. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டே படுத்து தூங்குனாங்க. இப்படி மறுநாள் காலையில அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போனாங்க. அக்கா, இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் லாலிபப்ப இந்த உருளைக்கிழங்குல செய்ய இந்த சைஸ் நல்லா இருக்கும்க்கா. அது மட்டும் இல்ல, பாப்கார்ன் பண்றதுக்கு பேபி கார்ன் வேணும்ல, இந்த கடைசி கடையில கிடைக்கும். இதோ சீஸ் இருக்கு, இங்கே சீஸ வாங்கிக்கலாம். ஆமாக்கா, சீஸ்னா பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இப்படி அக்கா தங்கச்சிங்க நினைச்ச மாதிரி பொருளுங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் வெஜ் ஐட்டம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அக்கா, உருளைக்கிழங்கோட சிக்கன் லெக் பண்றதுக்கு மசாலா தடவி எண்ணெயில போடு. சரி ஹரிதா, நீ கூட பேபி கார்ன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல ஒரு தடவை பாரு. சரி அக்கா, பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவும் உருளைக்கிழங்குல சிக்கன் லாலிபப்ப பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹரிதா, இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் லெக் பீஸ பாக்க எவ்வளவு நல்லா இருக்கு. இங்க பாரு, உண்மையிலேயே சிக்கன் லெக் பீஸ பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமாக்கா, இதோட வாசனை கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா, மசாலா தடவி இப்போ அந்த பேபி கார்னை எண்ணெயில போடு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஒன்னொன்னா எடுத்து எண்ணெயில போட்டு அதுக்கப்புறம் பேபி கார்ன் பக்கோடாவை வெளியே எடுத்தாங்க. ஹரிதா, உண்மையிலேயே வெஜ் ஐட்டம்ஸ் கூட எவ்வளவு நல்லா இருக்கு. நாளையில இருந்து நம்ம வண்டியில புது மெனுவை போடணும். வெஜ் அண்ட் நான்வெஜ் ஸ்பெஷல் ஐட்டம்னு போர்டு போடணும். ஆமாக்கா, அடிக்கடிக்கு இந்த மாதிரி மெனுவை மாத்திக்கிட்டு இருந்தாதான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இப்படி மறுநாள் சாயங்காலம் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் புதுசா மெனு போட்டு கடை ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, இப்போ வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே எங்க கடையில கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேரு வந்தாங்க. வாங்க சார், வாங்க. என்னம்மா, நேத்து வெஜ் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பார்த்தா கடையை போட்டிருக்கீங்க. ஆமாங்க சார், உங்கள மாதிரி நிறைய பேருக்காக தான் இந்த மாதிரி வெஜ் கூட ஆரம்பிச்சிருக்கோம். வெஜ் சிக்கன் லெக் பீஸ், பிரெஞ்ச் ஃப்ரை, பேபி கார்ன் பக்கோடா உங்களுக்காக சுட சுட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ரமேஷ் ஒரு பிளேட் பேபி கார்ன் பக்கோடாவை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது அவனுக்கு பிடிச்சு போச்சு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு 2 பிளேட் பார்சல் கட்டுங்க. உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் மறுபடியும் நாளைக்கும் வரேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்படி சொல்லி ரமேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு வெஜ் கூட நல்ல வியாபாரமாச்சு. ஹரிதா, பிரெஞ்ச் ஃப்ரை கூட பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க, நல்லபடியா வியாபாரம் ஆகுது. இனிமே நம்ம வியாபாரம் நல்ல சூப்பரா நடக்கும். ஆமாங்கா, நம்ம வெஜ் நான்வெஜ் ரெண்டையும் செஞ்சா எந்த கஸ்டமரும் நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆகி போக மாட்டாங்க. நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஆமா ஹரிதா, நம்ம கடன்கள் எல்லாம் நம்ம அடிச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆக நல்லா இருக்கும். இப்படி அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து செய்யற இந்த வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாரையும் கவர் பண்ணிச்சு. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அந்த வியாபாரத்துல வெற்றி அடைஞ்சு அவங்களோட வாழ்க்கை கூட ரொம்ப நல்லா அமைஞ்சது.